ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் சேப்பாக்கம் ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்த்துருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கூட ஃபஸ்ட்டு ஒரு இந்தியா மேட்ச் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஐபிஎல்லில் சிஎஸ்கே மேட்ச் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்த ஒரு மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நானும் எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு ஒரு பாகிஸ்தான் மேட்ச் போவேன்ட்டு. பட்டு நல்லா இருந்துச்சு. அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஷேர் பண்ணுறேன் சேனலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் போயிருந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்சு, 2023 வேர்ல்டு கப் சேப்பாக்கில் நடந்துச்சுல, பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மேட்ச் தான் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா சேப்பாக்கில் நடந்தது ட்ரை பண்ணேன் டிக்கெட்டு. பட் அது கிடைக்கல. டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் ஐபிஎல் 2023 பார்த்தா கூட சிஎஸ்கே மேட்ச் டோனிக்கு லாஸ்ட்டுன்ட்டு எல்லாமே டக்குன்னு ஃபுல் ஆகிடுச்சு, எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் தான் ஃபஸ்ட்டு போகணுன்ட்டு எழுதி வச்சுருக்கு. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோவில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ வேர்ல்டு கப் மேட்சஸ் எல்லாமே புக் மை ஷோவில் தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சீட்டு எல்லாம் டக்குன்னு புக் ஆகிட்டே தான் வந்துச்சு. நானும் அப்படியே புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வீட்டுக்கே வந்துருச்சு. இன்னும் கூட டிக்கெட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அப்படின்றனால டிக்கெட்டை ஞாபகத்தமாக வச்சுருக்கேன். இதோ காட்டுற வீடியோவில் பாருங்கள், நான் வேர்ல்டு கப்போட டிக்கெட்டு. நல்ல மெமரிஸு ஞாபகத்தமாக வச்சுருக்கேன். ஸோ மேட்ச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 27. ஸோ அன்றைக்கி ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு மதியானம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மதியானம் கிளம்பும் போது அப்படியே லைட்டாக மழை பேஞ்சிச்சு, கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே. என்னன்னா மழை பெய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேடியமில் மெட்ரோ ஏறி மெட்ரோவில் போகும்போதே செம வைபாக இருந்துச்சு. எல்லாருமே அந்த ப்ளூ கலர் இந்தியன் கேப்பு இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரி மெட்ரோவில் ட்ரெயின்லேயே ஃபுல்லாக கத்திக்கிட்டு ஒரு மாதிரி செம வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேடியம் கிட்டே போனோடனே அங்கேயும் இந்த ரோட்டில் இந்தியா ஜெர்சி இதெல்லாம் விற்றுருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, சரி நம்ம பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்குது, நம்ம ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போகலாமேன்ட்டு இது போட்டு போனேன். அன்றைக்கி பார்த்துருந்திங்கன்னா நான் பாகிஸ்தானுக்கு தான் சேரப் பண்ணிட்டு இருந்தேன். சரி இந்த மாதிரி சான்ஸ் வந்து இன்னொரு நாள் கிடைக்காது, சரி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அன்றைக்கி அதை சப்போர்ட் பண்ணியிருந்தேன். க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டேடியம் ஃபுல்லாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 50 சப்போர்ட்டர்ஸு. பாகிஸ்தானுக்கும் நிறையா க்ரௌட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சேப்பாக்கில். ஆல்மோஸ்ட் ஸ்டேடியம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ரவி சாஸ்திரி வந்து டாஸுக்கு சவுண்டு கொடுக்குறாரு. லைனில் நின்றுட்டு இருந்தேன் பார்கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. நானும் கடன்னு அடித்து பிடிச்சி நவுருங்கன்னு சொல்லி டக்குன்னு ஓட்டுறேன், சரி டாஸ் பார்ப்போமேன்ட்டு. அதுக்கப்புறம் போனால் பாகிஸ்தான் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பவுமா, மில்லர் இவங்கெல்லாம் வரும்போது செம கற்றுனாங்க. அதே மாதிரி பாபர் அசம், ரிஸ்வான் இவங்க எல்லாருக்கும் செம கற்றுனாங்க. ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட நேஷ்னல் ஆந்தம் போச்சு, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நேஷ்னல் ஆந்தம் ஆரம்பிச்சிது. அப்போ தான் ஏதோ ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. என்னடா பாகிஸ்தான் நேஷ்னல் ஆந்தம் சென்னை ஸ்டேடியமில் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி மொமெண்ட்லாம் ஒரு வாட்டி தான் வருமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போன்னு தெரியல, பட் அன்றைக்கி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. 2 நேஷ்னல் ஆந்தமும் வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோவோட எண்டில் வந்து 2த்தையும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ தான் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தேன். லோயர் ஸ்டாண்டில் உட்காந்திங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் கிட்டே பார்க்கலாம், பட்டு மேட்சோட வியூ வந்து பாதி தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்பர் ஸ்டாண்டில் உட்காந்திங்கன்னா மேட்சோட வியூ சூப்பராக இருக்கும், பட் பிளேயர்ஸை வந்து பக்கத்தில் பார்க்க முடியாது. பட்டு லோயர் ஸ்டாண்டில் பிளேயர்ஸ் எல்லாருமே பக்கத்தில் பார்த்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் ஆஃப் சைடில் உட்காந்துட்டு இருந்தோம் டீனால். ஆஃப் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் வந்து வேண்டர்டசன் தான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்பப்போ மில்லரை மாற்றி விட்டாங்க. அப்போ மில்லர் வரும்போது மட்டும் அவர் க்ரௌடு கூட நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மில்லருக்கும் செம்ம சேரப்பு இருந்துச்சு. மில்லர்னு கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பாகிஸ்தானோட ஓப்பனர்ஸ் வந்து பெருசாக நல்ல ஸ்டார்ட் கொடுக்கல. என்னடா இது 2 பேருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க, இன்றைக்கும் ஒரு ஒன் சைடு மேட்ச் தானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிஸ்வான் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விட்டார். ரிஸ்வானும் பாபர் அசாமும் நல்லா தான் ஆகிட்டு இருந்தார். ரிஸ்வானு பார்த்தா டக்குன்னு அவரும் அவுட் ஆகிட்டார். என்னடா அவரும் போயிட்டார் அப்படின்னு நினச்சா பாபர் அசாம் வந்து நல்ல ஒரு 50 ஆனார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரும் ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட்டில் அவுட் ஆகிட்டார் பாபர் அசாம்.
பாபர் அசமோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற ஒரு ஃபோருக்கும் செம்ம சப்போர்ட்டு க்ரௌட்லேருந்து. வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே அவரு கூட சொல்லியிருந்தார், இந்தியாவில் எனக்கு இவ்வளோ லவ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நானும் எதிர்பார்க்கல க்ரௌடு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு. பட்டு செம்ம சப்போர்ட்டாக இருந்துச்சு அவர் பாபர் அசமுக்கு. அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டோடனே ஸோ அவங்களோட லோயர் ஆர்டர் தான் அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. கடைசியாக ஒரு 300 டச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட்டு 46 ஓவர்ஸ்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தானு. ஸோ 270 தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆரம்பிச்சிது. ஸோ இன்னிங்ஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ அப்போ தான் சேப்பாக்கில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த ஈவினிங் ஒரு 6:30 டைமில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே சைடில் அப்பப்போ ரபடா வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தார். அப்பப்போ க்ரௌடை வந்து என்டர்டெயினாக வச்சுருந்தார். அப்புறம் டிஜேவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வைப்பான சாங்காக ஒன்று ஒன்றா போட்டிருந்தார். ஸோ ஒரு மாதிரி டக்குன்னு போயிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆரம்பிச்சிது. வந்தார் டீகாக்கும் பவுமாவுக்கு செம்ம க்ரௌட் சப்போர்ட்டு, செம்மையாக கற்றுனாங்க அவர் வரும்போது. பவுமா கிட்டேருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்த்தேன். பட்டு அவர் வந்து 30லே அவுட் ஆகிட்டார். டீகாக்கும் போட்டு சம்மடி வச்சார். அவரும் ஒரு 24 குயிக் 24லேயே அது அவுட் ஆகிட்டார். முகமது வாசிம் ஜூனியர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லு மிரட்டியிருந்தார், நல்லா பவுன்ஸாக போட்டு தாக்கியிருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஓப்பனர்ஸ் அடிக்கிறத பார்த்தா மேட்ச் ஒன் சைடு தான் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பவுலிங் பார்த்திங்கன்னா மிரட்டலாக இருந்துச்சு. இவர் ஆரிஸ் ராஃபு, சயின்ஸ் ஆஃப்ரிடிக்கெலாம் செம்ம சப்போர்ட். ஒரு ஸ்பெல்லாம் அவர் போடும் போது பயங்கரமாக கத்திருந்தாங்க க்ரௌடு. லைக் அவரோட 9 ஓவர்ஸ் போட்டார் அவர், 10th ஓவர் போடுறாரு. அப்போ க்ரௌடோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்குமே செம்மையாக சேரப் பண்ணியிருந்தாங்க. அவரும் 6 பாலும் பீச்சாக போட்டிருந்தார், செம்ம லென்த்தில் அடிச்சிருந்தார். ஏன்னா அப்போ ஏதோ ஒரு 8 விக்கெட்டோ ஏதோ போயிடுச்சு. அந்த நடுவில் மார்க்கரம் மட்டும் தான் நின்று அடிச்சிருந்தார். சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு கரெக்டான ஒரு ஆள் மார்க்கரம் தான், பயங்கரமாக ஆடிருந்தார் பொறுப்பாக. அவர் விக்கெட் ஆனதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல ஓப்பு இருந்துச்சு. ஸோ 8 விக்கெட் போனதுக்கப்புறம் 9 விக்கெட் போயிடுச்சு. அப்போ தான் ஆரிஸ் ராஃபோட லாஸ்ட் ஓவர் ஸ்பெல் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பால் காலுக்கு அடிப்பார். ஏதோ ஒரு மகாராஜா தான் நினைக்கிறேன். அடித்தோடனே 9 விக்கெட்ஸ் இருக்கும். இவங்க வந்து லவுடாக அப்பீல் பண்ணுவாங்க. ஸ்டேடியமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டு, அவுட்டு கொடுக்கணும்னு இருந்தாங்க. பட்டு அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அது பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்க. அப்பீல் போனதுக்கப்புறம் டெசிஷன் பெண்டிங்கில் வந்து அம்பையர்ஸ் கால்னு வந்துடும், ஹீட்டிங்கு. ஸோ அது அம்பையர்ஸ் கால்னு வரவே அது வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு 6 ரன்னோ 7 ரன்னோ தேவை. அவங்க விக்கெட் எடுத்திருந்தால் மேட்ச் அப்பயே முடிஞ்சிருக்கும். ஸோ நான் கூட பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் டிசர்வ்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த மேட்ச்சு பார்த்தா அம்பையர்ஸ் கால்னு வந்துருச்சு. ஸோ அவரோட ஸ்பெல்லும் முடிஞ்சிருச்சு ஹாரிஸ் ராஃப்து. ஸோ அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருக்குமே ஓவர் வர முடிஞ்சிருச்சு. எல்லாருமே 10 ஓவர் போட்டாங்க 4 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னருக்கு தான் போய் ஆகணும். ஸோ பாபர் அசம் பார்த்திங்கன்னா முகமது நவாஸுக்கு கொடுத்தாரு. ஏன் அவரே நம்புறாருன்னு தெரில. 2 வாட்டி சொதப்பியிருக்காரு. ஒரு வாட்டி பாண்டியா 6 அடித்து தோக்கடிச்சிருவார் அவருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுக்கும்போது. அப்புறம் ஒரு வாட்டி அஸ்வின் ஒய்டுக்கு நவுந்து அவர் ஃபினிஷ் பண்ணுவார். விராட் கோலி கூட செம்மையாடி இருப்பார் அந்த 18.5 18.6. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு முகமது நவாஸ்க்கு. பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ 4 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சம்சிக்கு தூக்கி காலில் போட்டிருப்பார் பேடாண்ட, பட்டு 4 போயிடும். பார்த்தீங்கன்னா க்ரௌடே ஏஞ்சி நின்று கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க. நல்லா ஒரு செம்ம த்ரில்லராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தா பாகிஸ்தான் வின்னு, 4 ரன் அடிச்சிருந்தா சவுத் ஆஃப்ரிக்கா வின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கவே கடைசியில் செலப்ரேஷன் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. சில பேர் டிசப்பாயிண்டடாக உட்காந்துருந்தாங்க, சில பேர் செம்மையாக கத்திட்டு ஒரு மாதிரி செம்மையாக சேரப் பண்ணிட்டு அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு நியூட்ரல் ஃபேனாக செம்ம த்ரில்லரான மேட்ச்சுக்கு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க நிறைய பேர். ஸோ செம்ம த்ரில்லாக போயிட்டு
மெட்ரோ பார்த்தீங்கன்னா அப் டு டவுனு எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. மெட்ரோ சர்வீஸு வேர்ல்டு கப் டிக்கெட் மட்டும் காமிச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயாச்சு. கடைசியாக மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது ஏதோ லாஸ்ட்டு ட்ரெயின் பிடிச்சி தான் வந்தேன். ஸோ வரும்போது மட்டும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் வந்து மெட்ரோவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக வண்டி இந்த மாதிரி இது வரது நல்லது. சப்போஸ் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மெட்ரோவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மெட்ரோ ட்ரெயினுக்கு போயிட பாருங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெயின் தான் அந்த டைமுக்கு வச்சுருந்தாங்க பப்ளிக்காக. ஸோ மோஸ்ட்டாக மெட்ரோவில் வந்துருந்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே எங்கேயும் வெயிட் பண்ணாமல் எங்கேயும் நிற்காமல் டக்குன்னு நீங்கள் அந்த ட்ரெயினுக்கு போயிட்டிங்கன்னா பிடிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு நிறையா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பஃப்பு, சாண்ட்விட்சு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு 50 to 100 தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு நார்மலாக தான் இருந்துச்சு ரேட்லாம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த கின்லி வாட்டர் பாட்டில் டோனி இதை போட்டு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க வேர்ல்டு கப் அப்போ. யூஸ்வலாக தண்ணி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் போல் ஸ்டேடியமில். அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க எடுத்துகிட்டு அலோவ் பண்ணல. லைக் இந்த சார்ட்டு இதெல்லாம் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. மற்றபடி எதுவுமே நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெறும் செல்ஃபோன் மட்டும் தான், செல்ஃபோனு, மணி, பர்ஸ் இந்த மட்டும் தான் பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ சேப்பாக்கில் இந்த மாதிரி இந்தியா மேட்ச்சு, சிஎஸ்கே மேட்ச் தவிர மீதி ஏதாவது மேட்ச் இருந்தால் கூட போய் பாருங்கள். நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் வந்து சேப்பாக்கில் விட்னஸ் பண்ண ஒரு மேட்ச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.